तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, திடமான செயல்படும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். கேதுவும் ராகுவும் கேந்திர பலம் பெறதுனால விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலக ஆரம்பிக்கும்.
பணியாளர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வெளிநாட்டு முயற்சி அனுகூலமாக உங்களுக்கு நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம்லாம் உங்களுக்கு லாபம் தருவதாக இருக்கும். வெளிநாடு போவதற்கு முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறுமுங்க. உங்கள் ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மையெல்லாம் செய்வார். ஒரு சிலருக்கு புதிய சொத்துலாம் சேரும். எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் கைக்கு கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான பணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீங்க. சுய தொழில் வேலைகள் செய்து வர்றவங்களுக்கு முயற்சிக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற வருமானம் வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துலாம் சேரும். சுக்கிர பகவானின் பார்வையால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் தொடரும். பொன்பொருள் சேரும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை விலகும். வியாபாரத்தில் வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வர்றதுனால செயல்களில் நிதானம் வேண்டும். எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய கவனம் நேரடியாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமாகுது. விவசாயிகள் கவனமுடன் செயல்படணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது விநாயகரை வழிபட்டோம்னா வினைகள் எல்லாம் தீரும், நன்மைகள் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது போராடம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை லாபமாக்குவார். எதிர்பார்த்த வரவை உண்டாக்குவார். செய்து வரும் தொழிலில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிப்பார். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வைகள்லாம் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் உங்களுக்கு வழங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக்கி வைக்கும். சுப செலவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நல்லதுக்கு அடித்தளமிடும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் ஈடேறும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், காவல் போன்ற துறைகளில் பணியாற்றுறவங்கெல்லாம் நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் உண்டாகும். வேலைக்காக எழுதிய தேர்வு முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது ராமநாத சுவாமியை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். உத்தரம் 1ஆம் பாதம் தெளிந்த ஞானம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் கேந்திர பலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிலாம் விலகும். உங்கள் திட்டம் எல்லாம் வெற்றியாகும். முயற்சி எல்லாம் பலிக்கும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை ஆதாயத்தில் முடியும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தடைப்பட்ட முயற்சி நடந்தேறும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குரு பகவானின் பார்வையால் வேலைக்காக முயற்சித்தவங்களின் எதிர்பார்த்த வேலை அமையும். புதிய தொழிலை தொடங்க திட்டமிட்டவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. இடம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சுக்கிர பகவானின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருக்கிறதுனால வரவெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. உறவுகளால் ஆதாயம், அனுகூலம் என்ற நிலையெல்லாம் ஏற்படும். ஒரு சிலர் தாங்கள் செய்து வரும் தொழிலை வெளியூருக்கு புதிய கிளைகள் தொடங்கி விரிவு செய்வீங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நவகிரக வழிபாட்டோம்னா
வாழ்வில் நன்மை உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.